வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே உங்கள் அத்தை கிட்ட சொல்கிறாங்க, அத்தை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அவர் என்னை கூப்பிட்ருக்காரு, அதுவும் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்ருக்காரு. அந்த செஃப்புக்கே நான் தான் ரெசிபி சொல்லித்தரணுமா அத்தை அப்படின்னோடனே, நிஜமாலே பெரிய விஷயம் கண்மணி, அதுவும் வந்து அன்பு மனசு மாதிரி உன்னை கூப்பிட்ருக்கான்றது பெரிய விஷயம். அங்கே இருக்க செஃப்பே ரொம்ப நல்லா சமைப்பார், ஆனால் அவருக்கே நீ சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, உனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறான் அவன், நீ உடனே கிளம்ப கண்மணி அப்படின்னா, அத்தை மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிற கண்மணி நீ கிளம்பு அப்படின்னோடனே, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்வேதாவும் வந்து கேட்டுறாங்க. மயூரியும் விடவே கூடாது, இவங்க இங்கேருந்து போகவே கூடாது, அன்புக்கிட்ட நல்லா திட்டு வாங்கணும் போகாமல், அதுக்கு எதாவது வேலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, இங்கே பாரு கண்மணி, திடீர்னு வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது வயிறு, என்னென்னே தெரியல கண்மணி, உனக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும்ல, எதாவது பண்ணி கொடு கண்மணி அப்படின்றாங்க. ஆமாம் கண்மணி, உங்களுக்கு ரொம்ப நேரமாக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வந்து ஸ்வேதாவும் சொல்கிறாங்க. அதுக்கே கண்மணி, இல்லை அத்தை இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க. என்ன கண்மணி நீ எங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டியா, நானும் உங்களை மாதிரி நாங்களும் இருக்கோம் இங்கே, எனக்கு எதுவும் சரி என் மேலே கோவமா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரி ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ரெமடி வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கண்மணி எனக்கும் கண்மணி ப்ளீஸ், எனக்கும் ஒரு மாதம் இருக்குது அப்படின்னோடனே ஸ்வேதா அவங்க பண்ணி கொடு. என்ன கண்மணி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ போக வேண்டியது, நான் அவன் தான் கூப்பிட்டானே, இல்லை அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புமா அப்படின்னு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாரு, இல்லை பரவாயில்ல நான் செஞ்சு கொடுத்துட்டே போயிடுறேன், அன்புக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு, ஏன்னா வந்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே இருக்காங்க. இங்கே வந்து அன்பு வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன இந்த கண்மணி எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லி இன்னும் கூட வராமே இருக்கா, இவ தான் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டைமில் பாட்டியும் வந்து அந்த செஃப்பும் அங்கே வராங்க. என்ன நீ கண்மணி தான் இவருக்கு சொல்லி தருவான்னு சொன்னியாமே, உனக்கு எதுக்கு இந்த வேலை, இவர் எவ்வளோ பெரிய செஃப் தெரியுமா, கண்மணிக்கு என்ன தெரியும், வீட்டிலேருந்து வேலை செய்கிறவ அவளுக்கு ஏதோ தெரியுன்ற மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, என்ன அன்பு இதெல்லாம், இந்த முடிவெல்லாம் யார் உன்னை எடுக்க சொன்னது அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பாட்டி என் விஷயத்தை தலையிடாதீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட வந்து வேலை விஷயத்தில் நான் மட்டும் தான் முடிவு எடுப்பேன், அது நீங்களாக இருந்தால் சரி அப்பாவாக இருந்தால் சரி எனக்கு முடிவு எடுக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியுதா இல்லையா, எனக்கு புரியுதுடா, அதுக்காக நான் சொல்ல. இங்கே பாருங்கள் இப்போ ட்ரெடிஷ்னல் எல்லாம் மாறிட்டுருக்கு, எல்லோரும் பாரம்பரிய உணவுக்கு மாறிட்டுருக்காங்க, அதனால் அந்த உணவை யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு செய்கிறதா தப்பே கிடையாது, இதில் பெரிய ஆள் சின்ன ஆள்னு எதுவுமே கிடையாது, செஃப்புக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் பாரம்பரிய உணவுகள் வந்து அவருக்கு அந்தளவு தெரியாது, அதனால் கண்மணிக்கு ஒரு சில ரெசிபி தெரியும், அவள் சொன்னான்னா அவர் கற்றுக்கினான்னா போச்சு முடிஞ்சது, அதனால தான் நான் சொன்னேன் அப்படியோட. ஏன்னா இப்படிலாம் பண்ண, சரிடா அவள் எங்கே அந்த மகாராணி வரலையா இன்னும், இல்லை பாட்டி இன்னும் வரல, பாத்தி அவளை, அதான் இடம் கொடுக்காதுன்னு சொன்னேன், இடம் கொடுத்தா இப்படி தான் தலைமையில் ஏறி உட்காந்து ஆடுவா, பார்த்தால இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் உடனே செய்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, ஆனால் நீ இவ்வளோ நேரம் சொல்லியும் அவன் வராமல் இருக்கானா என்ன அர்த்தம், உன்னை அவன் மதிக்கலன்னு அர்த்தம்டா, இப்போவாது அந்த கண்மணி பற்றி நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே வந்து செஃப்பில் சார் நான் மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்குறேன், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் போய் பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்றாரு. இங்கே செம்மையாக டென்ஷன் ஆகிருக்காரு அன்பு. கண்மணி ஓடி வராங்க, சாரிங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாரிங்க அப்படின்றாங்க. வீட்டில் வந்து அப்படி சொல்ல வராங்க. உடனே வந்து இங்கே பார் நீ எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லாதெல்லாம் சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத, எப்படி நீ இப்படி லேட்டாக வருவ, அதெல்லாம் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எந்த வேலையும் உனக்கு கிடையாது, உங்ககிட்ட போய் வேலை சொன்னால் பாரு என்ன எதிராக அடிக்கணும்னு தெரியல, முதல்ல இங்கே கிளம்பு அப்படின்னோடனே, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, மறுபடியும் இங்கே கிளம்புனேன் ஏதாவது அப்புறம் சொல்லிடுவேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்னோடனே, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாம் இவளுங்களால் தான் வந்தது, வேணும்னே இப்படி பண்ணுறாளுங்க இவளுங்க, நான் சொன்னது ஏதாவது நீ கேட்டியா, இப்போ பற்றியா இவ்வளோ பிரச்சனை இவளுங்க பண்ணானுங்க, கடைசியில் உனக்கு தான் கெட்ட பேர், இதெல்லாம் உனக்கு தேவையா கண்மணி அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது அத்தை, எனக்கும் அவருக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. இதை பார்த்து சிவகாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அன்பு வீட்டுக்கு வந்தாலும் சிவகாமி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பண்ணுறாங்க. என்னம்மா பேசணும், உங்கள் மருமகளை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, செம்ம கோவத்தில் இருக்கு அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா கண்மணி தப்பு பண்ண, நீ எதை வச்சு முடிவு பண்ண, முதல்ல கண்மணி கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்து கேட்டியா, எதுவுமே தெரியாமல் நீயே முடிவு பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னதாம்மா வேணும், நடந்த விஷயத்த முதல்ல கேளு அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. தெரியுதா இப்போ வீட்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, கண்மணி மேலே எது தப்புன்னு சொல்கிற, என்ன தானே நினச்சிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலை, கண்மணி விஷயத்தில் மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னோடனே, கண்மணி வந்து ரொம்ப நல்லவ, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல் இருக்கு, பாவம் கண்மணி அப்படி சொல்லிட்டு அன்பு யோசிக்கிறாரு. மரியாதையே போய்கிட்டு முதல்ல கண்மிக்கிட்ட மன்னிப்பு கேள்றா, அப்புறம் இல்லைனா இந்த அம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே யோசிக்கிறாரு அன்பு, என்ன பண்ணுன்னு தெரியாமல்.